தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். வானிலை முழுமையை கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கிழக்கு திசையின் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 20ஆம் தேதி அன்று தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் மழை தீவிரம் அதிகரிக்க காணப்படும். வருகின்ற டிசம்பர் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் தற்போது வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் வரும் நாட்களில் மழை தீவிரம் அதிகரிக்க காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த மணிக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு எதுவும் இல்லை. குறைந்தபட்ச வெப்பநிலையானது நாமக்கல் மாவட்டத்தில் 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தெற்கு அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வருகின்ற 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கன முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வருகின்ற டிசம்பர் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கன முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.